பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக இந்த ஆடியோ மூலமாக உங்களை நாங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலே 147வது சங்கீதத்திலே 12ஆம் வசனம், 13ஆம் வசனம், 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்ப்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார் என்று சத்திய வேதம் நமக்கு போதிக்கிறது. பிரியமானவர்களே, நமக்காக பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்து பாடுபட்டு மனுக்குலத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காகவே உயிரை கொடுத்த அந்த பரிசுத்த தெய்வம் இயேசு கிறிஸ்துவ நம்ம துதிக்கும் போது, அவரை ஆராதனை செய்யும் போது, அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தும் போது, அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தும் போது, ஆண்டவர் 4 விதமான ஆசீர்வாதங்கள இதுல வைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்ன செய்கிறாரா, நீ ஆண்டவர துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணன்னா, உன் வாசல்களின் தாழ்ப்பாளகள பலப்படுத்துறாராம். வாசல்களின் தாழ்ப்பாளகளை பலப்படுத்துவது என்று சொன்னால் என்ன? நம்ம வீட்ட சுத்தி இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்குமா, தேவன துதிக்கும்போது. எந்த மந்தர ஆவியோ, பில்லி சூனிய ஆவியோ, அந்தகார ஆவியோ நம்மள தொடாம, நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள தொடாம, கர்த்தர் என்ன செய்கிறாராம், வாசல்கள தாழ்ப்பாள போட்டு, வீடு பூட்டப்பட்டிருந்தா, அந்த வீட்டுக்குள்ள யாரும் நுழைய முடியாது இல்லையா? அதுபோல இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால நம்ம வீட்ட சுத்தி, பிள்ளைங்கள சுத்தி வேலி எடுத்து பாதுகாக்கிறாராம். 2வது அவர் சொல்றாரு, உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைங்கள நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். இன்னைக்கு நெறைய பிள்ளைங்க ஆசீர்வாதத்துக்கு மாறா சாபமான வாழ்வு நெறைய பிள்ளைங்க வாழ்க்கையில இருக்கிறத பார்க்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து சாபத்த ஆசீர்வாதமா மாற்ற வந்த தெய்வங்க. அதனால நம்ம பிள்ளைங்கள நல்லா ஆசீர்வதித்து, படிப்பின் காரியத்துல, வேலை காரியத்துல, எதிர்கால வாழ்க்கை காரியத்துல அவர் ஆசீர்வதிக்கிறாராம். 3வது ஆண்டவர் சொல்றாரு, உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்குறாராம். இன்னைக்கு எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும், சகையோ போல சமாதானம் இல்லாம, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நமக்கு பணம், பொருளு, சொத்து, சுதந்திரம் இது கொடுக்கிற சந்தோஷம், சமாதானத்தை காட்டிலும் இயேசு நமக்குள்ள இருந்தா, அதுதாங்க மிகப்பெரிய ஒரு சமாதானம். அந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறாராம். 4வது உச்சிதமான கோதுமையினால திருப்தி ஆக்குறாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெஸ்ட்டான ஆசீர்வாதத்த கொடுத்து, கர்த்தர் நம்மள உயர்த்தி வைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நன்மையான காரியங்கள செய்வார். உச்சிதமான கோதுமை அப்படின்னா தரமான ஆசீர்வாதம், நிலையான ஆசீர்வாதம், கர்த்தருடைய வழிகளில் வந்த ஆசீர்வாதம், எந்த விதமான வேதனை, கண்ணீர், கவலை இல்லாத ஆசீர்வாதத்த ஆண்டவர் கொடுத்து நம்மள உயர்த்தி ஆண்டவர் வைப்பாராம். அதனால நம்மளை படைத்த இயேசு கிறிஸ்துவ நல்லா துதிங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா ஆராதனை செய்யுங்க, மனசார கடவுள கும்பிடுங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தெய்வமே, இந்த நேரத்துக்காக நான் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, நீங்க கர்த்தரை துதிங்க, நீங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்ப நான் உங்களை இப்படியாய் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணினிருக்கிறீர். அதற்காக நன்றி அப்பா. இந்த ஆசீர்வாதத்த தேவனை துதிச்சு, தேவனை ஆராதனை செய்து, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி, இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு பாத்திரத்தையும் பரிசுத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியம் செய்யுங்க, பலப்படுத்துங்க. துதி கன மகிமையெல்லாம் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த வார்த்தை உண்மையும் சத்தியமானது. நம்புங்கள், விசுவாசியுங்கள், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பூமியில் இருக்கும் வரை தேவ சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.